ஆனா ஸ்கிரீன் வந்து இதா லாஸ்ட் என்னத்தை பார்த்தோம்னு ஞாபகம் நிக்குதா எனக்கு வேற நிக்கிறேன் சொல்லுங்க பாபு. நான் லாஸ்ட் ஒரு வேலை அந்த கொண்டு பாப்போமே. என்ன அந்த நாங்க நாங்க வந்து நீங்க சொன்னீங்க குர்ஆன்ல போயிட்டு 5 அந்த ஒரு வசனத்துல கடைசிக்கு முடிகிற 3 வேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துக்கு 5 வசனம் 5 வசனத்தை பார்த்துட்டு சொன்னேன். அப்புறம் 10 ரெண்டாவதுக்கு 10 அப்புறம் 20 எல்லாம் பாத்துட்டீங்களா? சரி அவசரமா முதலாவது என்ன ரெண்டாவது என்ன மூணாவது என்ன நோமலா சொல்லிட்டு பார்ப்போம். நான் பாடத்துக்கும் நீ பாத்தீங்கன்னா மறக்காது. இந்த சட்டக்கலை மெத்தட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்டுக்கு ஒரு வசனத்துல ஃபத்ஹத்தைன் அல்லது அலிஃப் அல்லது ஃபத்ஹ மத்து வந்து சொன்னா நாங்க 2 அளவு நீட்டியோணும். ஓகே வெரி குட். 2 அளவுங்கிறது என்ன? செகண்டா மணித்தியாலமா என்னது? விரல்ல மூடி திறக்கிற ஒரு செகண்ட். ஒரு செகண்ட். குட். இரண்டாவது ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே then first message. ரெண்டாவது வசனத்துல கடைசிக்கு குண்டு வந்து சொன்னா நாங்க அத பெரிய ஹவா மாத்தி ஓதணும். ஓகே ஓகே வெரி குட் டன். மூணாவது இப்ப ஃபர்ஸ்ட் 2 இருக்கிற வேஸ் இல்லாம அடுத்த எல்லா எழுத்துக்களுக்கும் நாங்க கடைசிக்கு சுக்குன் வந்தா எல்லா எழுத்துக்களுக்கும் அல்ல அடுத்த எல்லா இடத்திலையும் நாங்க சுக்குன் வச்சு ஓதணும். இப்ப வரக்கூடாது. இப்ப மூணாவது நீ குழம்பினா அப்படித்தானே? மூணாவது தான் உங்களுக்கு சொல்றது குழம்பின விஷயம். அப்ப அடுத்த எல்லா இடத்துலயும் நாங்க சுக்குன் வச்சு ஓதணும். ஓகே குட். அப்ப நாங்க கண்டினியூஸ்ல பார்த்து கொண்டு வர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எது? சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்வீனா அப்படியா? அதுல எது நிக்கிறோம் ஞாபகம் நிக்குதா? இதுகாம்ல எதுல நிக்கிறோம்? பிலாகுன்னாவா பிகுன்னாவா? பிகுன்னால நிக்கிறோம். பாத்தீங்களா? பிலாகுன்னா முடிஞ்சிட்டேன். நான் இன்னொரு விஷயம் மட்டும் சொன்னேன். சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்வீன்ல நல்லா கேட்டுக்கணும். சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்வீன்ல இதுகாம் சட்டம் ஒரு சொல்ல வருமா அல்லது டபுள் சொல்ல வருமா? எப்படி? டபுள் சொல். டபுள் சொல்ல ஒரு சொல்ல வந்தா என்னத்துக்கு வரும்? எங்க வரும்? டபுள் சொல் வரக்கிட்ட அடுத்த இது அடுத்த சட்டம். வெரி குட். டபுள் சொல்ல வந்தா சட்டம் அங்க வராதுன்னு சொன்ன ஞாபகம். ஒரு சொல்ல வந்தா நாங்க 2 இதுகாம கூட கொண்டு பார்க்க இயலாது. இந்த சின்வான் துன்யா அந்த சொல்லலாம் படுத்துறேன் நான் உங்களுக்கு. இதெல்லாம் என்ன விஷயம் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு என்ன விளங்குது? சின்வான்ல என்ன விளங்குது? சின்வான்ல கடைசிக்கு இந்த இதம்ன்ற சட்டம் வரைக்கிட்ட வந்து 2 சொல்லா அப்படி பிரிச்சு இருக்குது. அந்த சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு சைடுக்கு இருந்து சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு சைடுல இருக்கிறது என்ன? வா. வா எதிரெழுத்து இதுதான் சும்மா சொல்லப்படாது. இதுதான் பிலாகுன்னா பிகுன்னாவா? இதுதான் பிகுன்னா. இதுதான் பிகுன்னாட எழுத்து. அப்ப நான் அதுல என்ன செய்யணும்? கட்டாயம் சேர்த்து குன்னா செஞ்சு ஓதணும். அப்படித்தானே? ஆனா எங்களுக்கு இங்க அப்படி ஓதையிலுமா? பாத்தீங்களா? இங்க எங்களுக்கு அப்படி ஓதையிலுமா? ஏலாது. ஏன் ஏலா? அதான் அதுதான் அந்த ஆன்சர் தேவை. ஏன் ஏலாது?
ஏண்டா அங்கே ஒரு 2 எழுத்தா பிரிச்சு இல்ல. 2 எழுத்து அல்ல. ஆமானா ஒரு சொல் தானே இது. ஜஸ்ட் ஒரு வேர்ட். இது ஒரு வேர்ட் தான். ஓகே, இது ஒரு வேர்ட் தான். இதுல டபுள் வேர்ட் இல்ல. சரியா? ஆனா இதுக்கு வந்து சட்டம் எப்படி வரணும்? டபுள் வேர்ட்ல வரும், சிங்கிள் வேர்ட்ல வரையல. நம்மளுக்கு போன கிளாஸ்ல புத்தகம் படுத்தி நிறைய பேர் பார்க்கணும். நீங்க போயிட்டு குரான் இண்டஸ்ட்ரி தேடி பாருங்க. சரியா? இதுதான் எப்பயும் என்ன செய்யணும்? எத்தனை வேர்ட்ல வரணும்? 2 வேர்ட்லாம் வரணும். சிங்கிள் வேர்ட்ல வந்தா நாங்க அதை இதுதான் முதல்ல கொண்டு வரல. அதுல நாங்க ஈக்கிறது மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். ஐயா, இது ரெண்டாவது பாருங்க. இதுல என்ன விஷயம் சொல்லுங்க. ரெண்டாவதுல அந்த வேர்ட் வந்து ஒன்றாதான் நிக்குது. அதனால அதுல அதுல அந்த அந்த இடம் எது? சுக்குன் செய்யப்பட்ட நூலுக்கு போற என்ன வந்து அதை பாருங்க. யா யா வந்து யா எதுல எழுத்து? இதுதான் இதுதான் பியோன்னா. வெரி குட். அப்ப இதுதான் பிகுன்னா எத்தனை எழுத்துக்கள்? 6. 6. அந்த 6 ஒன் வேர்ட்ல எப்படி நான் பிராக்டிஸ் பண்ணுவேன் ஞாபகம் வச்சுக்கணும். நாங்க அந்த 6 வேர்டையும் 6 லெட்டரையும் சேர்த்து ஒரு வேர்டா சொன்னோம். 6 லெட்டரையும் சேர்த்து ஒரு வேர்டா சொன்னோம். என்னது? மறந்துட்டேனா? சரி, அப்ப லைட்டா ரிமைண்ட் பண்ற பாருங்க. இதுதான் ஏன்னா நாங்க இடையில புதிய சப்ஜெக்ட் ஒன்று பார்த்ததால இதை உங்களுக்கு மறந்திக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னால் நீங்க அந்த வசனத்துல லாஸ்ட்ல எப்படி நிப்பாட்டன் மெத்தட் பார்த்ததால கொஞ்சம் இது பார்த்துக்கொள்ளுங்க. இதுகாமுக்கு மொத்தம் 6 லெட்டர்ஸ் இருக்குது. இதுகாமுக்கு மொத்தம் 6 லெட்டர்ஸ் இருக்குது. அது 6 லெட்டர்ஸையும் நாங்க சிங்கிள் வேர்ட்ல நாங்க ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? எர்மலூன். 6 லெட்டர்ஸ் இருக்குது. இதுகாமுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அந்த இதுகாம நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று ராகத்தோடு சேர்க்கிறது. அதுக்கு பேர் என்ன சொல்ற? இதுதான் பிகுன்னான்னு சொன்னோம். ராகம் இல்லாம சேர்க்கிற அதுக்கு என்ன பேர் சொன்னோம்? இதுதான் பிலாகுன்னா. இதுக்குரிய சிங்கிள் பேர் என்ன? லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு என்மு. இதுக்கு வந்து லாம் ரா. அப்ப என்முவ தவிர இப்ப எர்மலூன் என்ற வேர்ட்ல இருக்கிற என்முவ இல்லாம ஆகிவிட்டா பேலன்ஸ் ஆகுள்ளது லாமும் இவ்வளவுதான் விஷயம். இது ஒரு சிம்பிள் விஷயம், ஒரு சின்ன விஷயம். சரியா? சரி, இப்ப நாங்க அடுத்த பாட்டுக்கு வருவோம். இப்ப உங்களுக்கு இதுதான் இந்த கான்செப்ட் கிளியர் நினைக்கிறேன். அப்படித்தானே? எந்த விஷயம் கிளியர்? இதுதாம்ங்கிறது இப்ப கிளியர். இதுதாம்ட ஒர்க்கை நீங்க கட்டாயம் இருக்கா ரிவைஸ் பண்ணணும். யாரு அம்மானா உங்களோட ரெக்கார்டை கேட்டு. என்றால் ரெண்டுல வர உதாரண வசனங்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நாங்க புதிய சாப்டருக்கு போறோம். என்றால் எக்குலாப்ட சாப்டரோட சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்மையின் சப்ஜெக்ட் முடியுது. சரி, இக்குலாபண்டா என்னன்னு சொன்னா டோட்டலா மாத்தணும். இப்போ எப்படி ஒன்று எடுத்து போட்டு இன்னொன்று இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி மாத்துறது. சரியா? இதுக்கு தமிழ்ல இன்னொரு பேர் சொல்லுவாங்க பொரட்றன்னு சொல்லி. சரியா? ரோட்ல ரொட்டி சுட்டியா? ரொட்டி சுடுற இல்லையா நீ வீட்டுல? யார் யாழ்தான் சாப்பிடுறது ரொட்டி செய்யறதே இல்லையா வீட்டுல? இன்றைக்கு கேட்டேன் நான். வீட்டுல ரொட்டி செய்யறதான் கேட்டேன் நான். இந்த நீங்க பக்கத்து செஞ்சீங்க இது அம்மியோட வந்து ரொட்டிக்கு ரெண்டு சைடும் நல்லா நடுப்புல போடணும். வேணா என்ன செய்யுங்க இப்ப ரொட்டிய புரட்டி போடுறேனா? இதுதான் இங்கேயும் செய்யற. அதுக்குதான் இங்க புரட்டுதல் ஒரு பேர் சொல்லுவாங்க தமிழ்ல. உண்மையில சரியான பேர் வந்து சேஞ்ச். எழுத்த நாங்க மாத்தோம். இதுக்கு ஒரு எழுத்து ஒரே ஒரு எழுத்து தான். இப்ப உங்களுக்கு சிங்கிளான விஷயம் என்னடா? இங்க சிம்பிளான விஷயம் ஒரு எழுத்து. எழுதுகாருக்கு எத்தனை எழுத்து பார்த்தோம்? பாப்பமே எழுகாருக்கு எத்தனை எழுத்து நாங்க பார்த்தோம்? இப்ப பேசிட்டு எல்லாத்தையும் 6. எஃபாக்கு எத்தனை எழுத்து?
அதே மாதிரி இதுகாமுக்கு எத்தனை எழுத்து? இதெல்லாம் நீங்க பேசி இஸ்லாமுக்கு 6, இஹ்ஃபாக்கு 6, சாரி இல்ஹாருக்கு 6, இக்லாபுக்கு 1. சரியா? இப்ப இஹ்ஃபாக்கு எத்தனை எழுத்து? ஆமிலா 15 15 ஆயித்தானே 15 15 அதான் முக்கியமான விஷயம். ஓகே, இப்ப இதுகள் மறக்கப்படாது. இதோட இக்லாபு சட்டத்தோட சட்டம் இந்த பார்ட் முடியுது. கன்வீன் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் முடியுது. அப்ப நான் திருப்பி நாங்க ரிவைஸ் பண்ண மாட்டோம். ஆகவே கட்டாயம் மறக்கப்படாதான். சரி, இப்ப சட்டத்தை பாருங்க. சுக்கூன் செய்யப்பட்ட நூனை அல்லது தன்மீனுக்கு பின்னால இப்ப நாங்க இது ஒரு பார்த்து சட்டம் தான் ஓதி கொண்டு வருவோம். சுக்கூன் செய்யப்பட்ட நூன் வருது அல்லது தன்மீன் வருது. அதுக்கு பின்னால் என்ன வரணும்? என்ன எழுத்து வரணும்? பா வரணும். இவர் வந்து நான் என்ன செய்யணும்? அதை செய்யணும். நல்லா கேட்டுக்கணும். மிக முக்கியமான கேன்சல். இந்த பா வந்துச்சுடா முன்னாடி வராரே சுக்கூன் செய்யப்பட்ட நூனோ தன்மீனோடு வராரே அவரை நாங்க தூக்கணும். ஏதா இருந்தாலும் சரி, தன்மீனா இருந்தாலும் சரி, சுக்கூன் செய்யப்பட்ட நூனா இருந்தாலும் சரி, தூக்கிட்டு அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது சுக்கூன் செய்யப்பட்ட மீம. விளங்கிச்சுதா? அப்ப மீம எதை மாத்தணும்? நூன வார நூன் அல்ல தன்மீன என்ன செய்யணும்? சுக்கூன் செய்யப்பட்ட மீமாக மாத்தணும். மாத்தி நாங்க உன்னோட ஓதினா சரி. நான் உதாரணம் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல மட்டும் நான் சொல்லி தருவேன். நீங்க பெரிய அடுத்த உதாரணங்க நான் சொல்லி தர மாட்டேன். ஃபர்ஸ்ட்ல பாருங்க. இந்த வந்துக்கு சுக்கூன் செய்யப்பட்ட நூன். பக்கத்துல என்ன வந்துக்குது? பா வந்து ஓத போக்குல எப்படி ஓதணும்? லயுன் பதன் இன் சவுண்ட உச்சரிக்க இயலுமா? அந்த எண்ணை தூக்கணும். தூக்கிட்டு என்ன செய்யணும்? போடணும். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன மீம் ஒன்று போட்டு காட்டிக்கிறான். இப்ப வேணா ஏன் மீம் போட்டு காட்டிக்கிறான்? எல்லா வசனத்திலையும் மாறி பாருங்க. மீம் ஒன்று போட்டு காட்டிக்காங்களா? ஏது எங்களுக்கு தெரியாத மீம் ஒன்று வரும் சொல்லி ஏன் போட்டு காட்டிக்கிறான்? நாங்க மறந்தாலும் குர்ஆன் அது எங்களுக்கு என்ன செய்யுது? அப்படித்தான் ஞாபகப்படுத்திக்காதான் விஷயம். எங்களுக்கு நாங்க அங்காலங்கால போக்குள்ள எங்களுக்கு மறந்து போய் திருமெண்டாலும் கூட குர்ஆன் சொல்லுது உங்களுக்கு மறக்கலா. நீங்க அதை சரியா பாத்துக்கோங்க. அதுல ஸ்டெப் இப்படித்தான் வரணும். இதான் அதுல மெத்தட். இப்படித்தான் ஓதணுங்கிறத குர்ஆன் என்ன செஞ்சுக்குது உங்களுக்கு அதுல அடையாளப்படுத்தி. ஓகே, இதான் அதுல விஷயம். கொஞ்சம் ஓதி காட்டுங்க. كلا لينبذن في الحطمة. با அல்ல ப. لينبذن في الحطمة. كلا لينبذن في الحطمة. சத்து செய்யப்பட்ட நூன் ஒண்டிக்குது. சத்து செய்யப்பட்ட நூன் ஒண்டிக்குது. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதுல ஒரு நிப்பாட்டிட்டு ஒரு அளவுக்கு அந்த இடத்துல நின்று போகணும். உண்ணா செஞ்சு போகணும். كلا لينبذن في الحطمة. போதாவே நிக்கிறது. 2 பவுண்ட் சொன்னீங்க. ஒரு செகண்ட் 2 பவுண்ட் இது நிக்கணுமே. இது ஓகே நிக்கிறீங்க. இதுலயும் அதே மாதிரி நாங்க 2 ராகம் எடுக்கணும். அப்பதான் சரி. كَلَّا في الحطمة. كَلَّا لينبذن في الحطمة. பதன்ன அதெல்லாம் நிக்கணும். அதை மட்டும் சொல்லுங்க. லயும்பதன்ன. குட். அப்ப அந்த விஷயம் வருது ஓத போகுது. திருப்பி ஃபுல்லா ஓத போகலையும் அந்த ராகம் எடுத்து ஓதுங்க பாப்போம். லயும்பதன்னையில كَلَّا لينبذن
ينبذن في الحطمة கடைசியில பெரிய ஹாவ் எடுக்கணுமா? ம் كلا لينبذن في الحطمة போதாது. லயும்பதன்னையில நிக்கிறது போதாது. இன்னும் கொஞ்சம் நிக்கணும். சும்மா நிக்க வேணாம். நீங்க அந்த ஒரு டோன் எடுத்து நிப்பாட்டுங்க. அப்பதான் அதுல ராகம் எடுத்து ஓதிலும். பாருங்கோ. كَلَّا فِي الْحُطَمَةِ كلا لينبذن في الحطمة ஓகே குட். ரெண்டாவது. وما تفرق الذين أوتوا الكتاب பாத்தீங்களா? கிதாப் இப்படி நிப்பாட்டேலுமா? لا. ஏல பாத்தீங்களா? وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة இதுல ரெண்டு பா வந்து இது ஒன்று பையினாலையும் ஒரு பா இது பாதுலையும் ஒரு பா இது ரெண்டு முறை மாதிரி வரணும். ஆமாண்ணா இல்ல மின் பஅது பஅது அப்பதான் பையின என்று சரியா வரும். وما تفرق الذين أوتوا الكتاب إلا وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بينة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة ما جاءتهم البينة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة ஓகே குட். எனக்கு மூணாவது ஓதி காட்டுங்க பாப்போம். وأما من بخل واستغنى با அல்ல ب بخيل وأما من بخل واستغنى வரக்கூடாது. واستغنى وأما من بخل واستغنى ஓகே. அடுத்த மூணு மோட ஒர்க்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அழகா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி செஞ்சு பண்ணுமா?